வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.5 ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் பார்க்குறோம். இஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 த ரிமைண்டர்ஸ் ஆர் 21 61 and 9 respectively. Find A, B and C. Use Gaussian elimination method. அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ரடிக் பாலினாமியலில் இந்த லீனியர் பாலினாமியலால் நம்ம டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 21 61 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம லீனியர் பாலினாமியலை டிவைட் பண்ணுறப்போ 3 விதமாக நம்ம டிவைட் பண்ணலாம். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபேக்டர் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டர் இப்போ நம்ம செய்ய போகிறது ஃபேக்டர் மெத்தடில். அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிவன் குவாட்ரடிக் பாலினாமியலை நான் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி என்க. சார் இப்போ இதில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னா ஃபேக்டர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு அதில் எக்ஸு கண்டுபிடிப்போம். எக்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ் 3னா எக்ஸ் ஈக்குவல் டு எங்கே கொண்டு வரப்போ -3. அப்போ அந்த பாலினாமியலில் இந்த எக்ஸுக்கு பதிலாக -3 நீங்கள் ப்ளஸ் 3னா -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த பாலினாமியலோட வேல்யூ 21, அதான் ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறது. இதே பாலினாமியலோட வேல்யூ இங்கே உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். பட் 0 வராமல் நான் 0வாக இருந்துச்சுன்னா இது நான் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரிமைண்டர் அப்படிங்கிறது பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. சரியா? எக்ஸுக்கு பதிலாக இங்கே +3 அப்படின்னா -3, -5னா +5, -1னா +1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ட்டு இல்லையா, அது பதிலாக நான் எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது பி ஆஃப் -3 எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ஈக்குவல் டு பி ஆஃப் -3 தான் என்ன அப்படின்னா 21. சார் இப்போ இதில் எக்ஸு இதுதான் பி ஆஃப் எக்ஸ், இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே -3 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா -3 ஸ்கொயர் பண்ணால் 9 +9. ஸோ +9 ஏ. இங்கே எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணால் -3 × b -3b ப்ளஸ் சி. ஸோ பி ஆஃப் -3யோட வேல்யூ 21. சரிங்களா? அடுத்தது எக்ஸ் -5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட ரிமைண்டருங்கிறது பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 61 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பி ஆஃப் 5 ஈக்குவல் டு இதில் எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்கொயர் 25, அந்த ஏ அப்படியே இருக்கும், ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 5b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 5ஓட வேல்யூ 61. அடுத்தது இங்கே எக்ஸ் -1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ ரிமைண்டர் 9. ஸோ பி ஆஃப் 1ஓட வேல்யூ 9. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேறு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 தான். 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ ஏ 1 × ஏ. ஸோ b × 1 b ப்ளஸ் சி. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் 1ஓட வேல்யூ 9. இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி காசின் எலிமினேஷன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சார் காசின் எலிமினேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ இது விரிவுபடுத்தப்பட்ட அணி, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் உள்ள வேரியபிளோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அதையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மெர்ஜ் பண்ணி எழுதுறதான், சேர்த்து எழுதுறதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதாவது இந்த வேரியபிளோடைய கோஎஃபிஷியண்ட்டை வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் டேர்மை பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுறதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. சார் இங்கே வேரியபிளுங்கிறது ஏபிசி. ஸோ இதோட
கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் 9, அடுத்து -3 1. அடுத்து இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 5 1. தேர்ட் ஒன்னில் 1 1 1 பார் பி. ஸோ பி என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 21, செகண்ட் ஈக்குவேஷனில் 61, தேர்ட் ஈக்குவேஷனில் 9. இப்போ நம்ம காஸ் இன் எலிமினேஷன் மெத்தடில் ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ரோ எக்கலான் ஃபார்ம்னால் இப்போ செகண்ட் ரோவில் இது 0 ஆகணும், தேர்ட் ரோவில் இது 2 0 ஆகணும். சார் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எல்லாம் நான் 0 இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. பட் நமக்கு அந்த நேரத்தில் 1ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 1ங்கிறது தேர்ட் ரோவில் இருக்குது. நம்ம 1ஐயும் R1ஐயும் R3யும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ R1 R3 R1 எழுதிக்கிறேன். 1 1 1 9. அதே மாதிரி R2 அதே தான், அதை மாற்றலை நம்ம, அதை அப்படியே வச்சுக்கிறோம். 161. R3 R1 R3 நான் எழுதிக்கிறேன். 121. நான் என்ன செஞ்சேன்னா R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இப்போ நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் 0 ஆகணும். எப்போவுமே ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0 ஆகணும், ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணி தான் நம்ம 0ன்னு கொண்டு வருவோம். எப்படின்னா ஃபஸ்ட் ரோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ 0ன்னு வரணும். இங்கே 25னா இதோட இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ 0 வரணும், இங்கேயும் 25 வரணும். அப்போது நம்ம இதை 0 ஆகிறதுக்கு இந்த ரோவை 25ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதான் இங்கே செய்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். 1 1 1 9. அதாவது நான் இப்போ செகண்ட் ரோவை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா செகண்ட் ரோ அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் ரோவை, ஏன்னா இங்கே 25னா இங்கேயும் 25 வரணும், அதனால் நான் 25ஆல் R1 மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே சேம் சைன் ப்ளஸ் தான், அதனால் நான் மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ R2 ஃபஸ்ட்டு உள்ளது R2 நான் அப்படியே சைடில் எழுதிக்கிறேன். 25 5 1 61. செகண்டு R1 வந்து 25ஆல் மல்டிபிள் பண்ணணும். 25 25 25 9 25 225. இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் -25 -25 0, 5 -25 -20, 1 -25 -24, 225 -61, 5 -1 4, 12 6 ஸோ இங்கே 1. ஸோ மைனஸ் இப்போ இதை எழுதுகிறேன். 0 -20 -24 -164. அது மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இதுக்கு நான் ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R3 இங்கே 9னா இங்கேயும் 9 வரணும், அதனால் R1 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் சைன், அதனால் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு R3 இருக்கா, R3 நான் எழுதிக்கிறேன். R3 என்னது 9 -3 1 21. R1 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 9 9 9 9 9 சார் 81. சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். 0 -9 -3 -12, 1 -9 -8, -81 + 21 -60. 0 -12 -8 -60. நெக்ஸ்ட்டு இதை 0 ஆகணும். சரிங்களா? இப்போ அதை 0 ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரோவும் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது, இந்த ரோவும் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ரோ ரெண்டையுமே 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்கிறேன். R2 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 0
5 4s are 20, 6 4s are 24, 4 4s are 16, 1 4s are 4. அதே மாதிரி R3ஐயும் நான் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 0, 3 4s are 12, 2 4s are 8, 1 4s are 4, balance 2, 5 4s are 20. சரி, இப்போது இந்த எலமெண்ட்டு 0 ஆகணும். இது செகண்ட் எலமெண்ட்டு. இப்போ செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம 0 கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ நம்ம அப்படி வச்சுக்குவோம். 1 1 1 9 0 -5 -6 -41. R3 இப்போ இதை 0 ஆகணும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம் 0 வரணும். இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம் 0 வராது. ஏதாவது நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் சேமாக வரல. அப்படிங்கிறப்போ இந்த ரோவில் உள்ள நம்பரை இந்த ரோவிலையும், இந்த ரோவில் உள்ள நம்பரை இந்த ரோவிலையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறேன்னா R2வில் உள்ள நம்பர் 5, அதை R3யில் மல்டிபிள் பண்ணுறேன். R3யில் உள்ள நம்பர் 3, அதை R2வில் மல்டிபிள் பண்ணுறேன். 3R2. இப்போது ரெண்டும் சேம் செய்யுங்கிறாங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ R3யை 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 0 5 3s are 15 -15, 5 2s are 10, 5 into 5 25, balance to 75. சரி, அதே மாதிரி R2வை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 0 -15, 3 6 are 18, 1 3s are 3, 3 4s are 12. சப்ராக்ட் பண்ணுறோம் சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிரும். 0 0 +18 -10 8, -23, 13 -5 8, 11 -7 4, 48. 0 0 8 48. ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 0. ஸோ இதில் உள்ளதை விட இதில் நம்பர் ஆஃப் 0 அதிகமாக இருக்குது. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. அப்படின்னா நம்ம அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். ஸோ அதாவது AX = B அப்படின்னு சொல்லிட்டு இங்கே A அப்படிங்கிறது இதுதான், இந்த சைடு உள்ளது. ஸோ 1 1 1 0 -5 -6 0 0 8. எக்ஸுங்கிறது இங்கே வேரியபிள்ங்கிறது ABC = Bங்கிறது 9 -41 48. ஓகே, அப்போ இப்போ லாஸ்ட்லேருந்து பேக் சைட்லேருந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா இது பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் இன்னொரு பேர் இருக்குது. ஸோ 0A 0B 8C, அதுக்கு நேராக உள்ளது 48. ஸோ C = 48 / 8. ஸோ 48 / 8, 6 8s are 48. அடுத்தது இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0A -5B -6C = -41. ஸோ -5B -6 × 6 -41. -5B -36 = -41. So -5B is equal to -41 - 36 plus 36. So -5B -41 plus 36 -5. So minus cancel ஆயிரும். இந்த 5 இங்கே வரப்போ டிவைடில் வந்துடும். 5 / 5. ஸோ B is equal to 1. அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ A plus B plus C is equal to 9. ஸோ A plus B 1, C 6. ஸோ A plus 7 equal to 9. A is equal to 9 - 7.
So A is equal to 2. So therefore A is equal to 2, B is equal to 1, C is equal to 6. Okay.